26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ வைக்கிறது மட்டுமல்ல, வர்றவங்க அத்தனை பேரையும் தன்னிடத்தில் வாரி அணைத்து கொள்ளும் அன்னை இந்த சென்னை. சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மால்ஸ் போகணும், இந்த இடங்களுக்கு போகணும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, மெரினா பீச், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் நம்ம பார்க்க மறந்த ஆன்மீக சென்னை இங்கே இருக்கு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ வைக்கிறது மட்டுமல்ல, வர்றவங்க அத்தனை பேரையும் தன்னிடத்தில் வாரி அணைத்து கொள்ளும் அன்னை இந்த சென்னை. தன் வயிற்றில் பசியோடு வருபவருக்கு இந்த சென்னை வேலை தந்திருக்கிறது. தன்னுடைய மனதில் கனவுகளோடு வருபவர்களுக்கு இந்த சென்னை அந்த கனவுகளை நனவாக்கி கொள்ளுகின்ற சக்தியை தந்திருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வருபவர்களுக்கு இந்த சென்னை ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. தன்னுடைய மனதில் பல ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கொண்டு வருபவர்களுக்கு இந்த சென்னை ஒரு கோயில் கதவை திறந்து வைத்திருக்கிறது. பொதுவாக இங்கு வருகிற மக்கள் எல்லாம் தன்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் மெரினா கடற்கரையில் இறக்கி வைப்பதும் உண்டு. பல பேர் இங்கிருக்கிற கோயில்களினுடைய கருவறைகளில் இறக்கி வைப்பதும் உண்டு. மொத்தத்தில் சொல்லணும்னா, தன்னை நோக்கி வருகிற ஒவ்வொருவரையும் வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் எப்படி கட்டி அணைத்து கொள்வாளோ, அதே மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தர நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாரி அணைத்து கொள்ளும் அன்னை இந்த சென்னை. வருஷம் ஆகஸ்ட் 22ஆம் தேதியை மெட்ராஸ் டேன்னு கொண்டாடுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த பிரான்சிஸ் டே ஆண்ட்ரூ கோகன் அவங்களுடைய முயற்சியினால இன்னைக்கு இருக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த பகுதிக்கான நில பரிவர்த்தனை நடைபெற்றது. இந்த ஆவணங்கள்ல இருந்து எடுத்து பார்க்கும் பொழுது 1639 ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் சென்னை அப்படிங்கிற இந்த மாநகரம் உருவாவதற்கு முதல் புள்ளியா இருந்ததுனால ஆகஸ்ட் 22ஆம் தேதியை நம்ம சென்னை தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். சென்னையினுடைய வயசு வேணா 387 இருக்கலாம். ஆனா சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதிகளா இருக்கிற திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவான்மியூர், இந்த இடங்கள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கான வரலாறை தன்னகத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த இடம் இந்த மண்ணிற்கும் இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த மெட்ராஸ் டே, சென்னை இதெல்லாம் உருவாவதற்கு முன்னாடியே வணிகம், மருத்துவம், கலை, இலக்கியம் இது சார்ந்த பல தகவல்களை சொல்லி கொடுத்ததற்கான வரலாறு இருக்கு. அப்ப இந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கு வேணா 387 வயது ஆயிருக்கலாம். ஆனா இந்த பகுதியில் இருக்கின்ற ஆன்மீக தலங்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பல நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. சென்னைக்கு வேணா இங்க 387 வயசு இருக்கலாம். ஆனா இந்த மண்ணினுடைய ஆன்மீக வரலாறு அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ற மாதிரி அதையும் தாண்டி பழமையானது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த சென்னை தினத்திற்கான சிறப்பு பதிவுல நம்ம சென்னைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருடைய மனசுக்கும் உடனே ஞாபகம் வர்ற, அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான சில திருக்கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி தான் இவரை சொல்லணும். மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் உடனுரை கற்பகாம்பாள் திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சென்னை மக்கள் எல்லாருடைய இதயமும் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னொன்று, அவரை கடவுளாக பார்க்குறதுங்கிறத தாண்டி நான் கபாலிகிட்ட போயிட்டு வரேன்,
கபாலிட்ட பேசிட்டு வர, அவர் எங்க கபாலி அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களாலும் அன்பொழுக கொண்டாடப்படுற ஒருத்தரா கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் இருக்காங்க. இந்த கோயிலுக்குன்னு சொல்லி பல ஆன்மீக வரலாறு இருக்கு. திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட பல சைவ சமய பெரியோர்கள் இந்த கோயிலை பத்தி பாடி இருக்காங்க. இந்த கோயில்ல எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து அதை நம்ம எல்லாருமே வரலாற்று காரணங்களோடு படிச்சிருக்கோம். இங்க சிவமயத்திற்கு சாட்சியாக திருமயிலை கபாலீஸ்வரரை நம்ம பார்த்தோம். அடுத்ததா அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சென்னையினுடைய நவீனமான பல விஷயங்களுக்கு மத்தியில தன்னுடைய பழமையையும் பக்தியையும் பறைசாற்றுகிற விதமான ஒரு வைணவ திருத்தலம். இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ வைணவ திருத்தலங்கள் பார்த்திருந்தோனாலும் அது அத்தனைக்கும் தலையாய ஒரு திருக்கோயிலா இந்த கோயில் இருக்கு. அதுதான் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்குன்னு சொல்லி அவ்வளோ வரலாறு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு போனோம்னா நம்முடைய மனம் அடைகிற அந்த அமைதிக்கும் அவரை பார்த்த உடனே நமக்கு கிடைக்கிற அந்த அன்புக்கும் அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த இடத்துல பெருமாள் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணனாக பார்த்த சாரதியாக அருள்பாலிக்கிறார். அந்த பார்த்த சாரதி பெருமாளை பார்த்த உடனே நம்முடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடும், நம்முடைய மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அந்த சாமிக்கு வாங்கிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை சுற்றி வந்து அவரை தரிசிச்சுட்டு வரும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருமே, அதுக்கு அளவே கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருவான்மியூரில் இருக்க மருந்தீஸ்வரர் திருக்கோயில். ரொம்ப பழமையான ஒரு கோயில். சிவபெருமான் அங்கே நமக்கு வந்து அவ்வளோ அழகாக பிரகாசிக்கிற ஒரு முகத்தோடு நமக்கு அருள் கடாட்சம் தர. திருவான்மியூர்லேயே கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் அழகான ஒரு திருக்கோயிலாக இந்த கோயில் இருக்குது. ஏன் இவருக்கு மருந்தீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மக்கள் எங்களோட நோய்களை எல்லாம் தீர்த்து வைங்க, எங்களுடைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி அனுதினமும் இந்த மருந்தீஸ்வரரை வந்து தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அழகான இயற்கை சூழல்ல ஒரு பரபரப்பான பகுதிக்கு மத்தியில் இந்த ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம மனசில் அவ்வளோ அமைதி இருக்கும், அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். இங்கே இருக்க சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பூ, உங்களால் முடிஞ்ச பூ வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வில்வ இலையை சமர்ப்பிச்சு ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை அவர் பார்த்து நம்ம சொல்லிட்டு நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த மருந்தீஸ்வரர் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆயுளையும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் வருவார். அதனால சென்னையில் இருக்க மக்கள் தவறாம தரிசிக்க வேண்டிய கோயில் மருந்தீஸ்வரர் கோயில். அடுத்ததா சென்னையினுடைய மிக முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவொற்றியூர்ல இருக்க தியாகராஜ சுவாமி சமேத வடிவுடையம்மன் கோயில். இந்த கோயில் ஒரு பல வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற கோயில் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நம்முடைய ஐபிசி பக்தியில ஓடி ஓடி பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை பாடின கோல்டு தேவராஜ் சார் அவரோட ஒரு இன்டர்வியூ எடுத்தப்ப அவர் சொன்னாரு, அந்த வடிவுடையம்மன் கோயில்ல நான் அவகிட்ட இந்த விஷயத்தை கேட்டம்மா, என்னைக்கு என் குரலை உலகமே கேட்கும்னு சொல்லி பாருங்க, அவ இன்னைக்கு ஐபிசி பக்தி வாயிலா எனக்கு ஒரு வழி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ வடிவுடையம்மன் கோயில் பல மக்களினுடைய வாழ்க்கையையே மாற்றுகின்ற ஒரு திருத்தலமா இருக்கு. இது ஒரு சிவ திருத்தலம். இங்கே போய் நீங்கள் சிவபெருமானோடு சேர்த்து அந்த அம்பாளை வழிபட்டு நம்ம வீட்டில் இருக்க அம்மா கிட்ட நம்மளோட வேண்டுதல்களையும் ஆசைகளையும் நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த அம்பாளை நீங்கள் வந்து வழிபடலாம். ஒரு குங்குமம் அர்ச்சனை செஞ்சு இல்லை ஒரு குங்குமம் பேக்கெட்டாக வாங்கி கொடுத்து இந்த அம்பாளை நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து உங்களோட வாழ்க்கை ஒரு சூப்பரான வாழ்க்கையை அமைகிறதுக்கு இந்த கோயில் ஒரு பாதையை காட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நீங்கள் தவறாமல் ஒரு தடவையாவது திருவொற்றியூர் இருக்க வடிவுடை அம்மன் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோயிலை நிச்சயம் தரிசிக்கணும். இங்க திருவொற்றியூர்ல வடிவுடை அம்மன் கோயிலை பத்தி நம்ம சொல்லும் பொழுது அதே இடத்துல தான் பட்டினத்தாரினுடைய ஜீவ சமாதி இருக்கு. பட்டினத்தாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அத்தனை சொத்து, அவ்வளோ சொத்து பத்து தன்னிடத்தில் இருந்தும் தனக்கான அந்த முக்தி வேணும்னா அந்த சிவபாதம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இருக்க அத்தனை இடத்துல சுத்துன்னு சுத்துறாரு. ஆனா அங்கெல்லாம் அவருக்கு கிடைக்கல அந்த முக்தி. திருவொற்றியூர்ல அந்த ஒரு புண்ணிய பூமியில கிடைக்குது அப்படின்னா இந்த சென்னை எவ்வளவு பாக்கியம் செய்த ஒரு மண். பட்டினத்தாரினுடைய ஜீவசமாதியும் இந்த திருவொற்றியூர் மண்ணில் தான் இருக்குங்கும் பொழுது நிச்சயம், ஏன்னா இங்கே நம்ம கடவுளை வழிபடுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த கடவுளை நமக்கு காட்டுகிற ஞானிகளையும் துறவிகளையும் இவங்களையெல்லாம் நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழி கிடைக்கும், ஒரு புதிய ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திருவொற்றியூர் போகும் பொழுது வடிவுடையம்மன் கோயிலுக்கு போகிற மக்கள்
எல்லாருமே ஒரு தடவையாவது பட்டினத்தாரினுடைய ஜீவ சமாதியையும் பார்த்து அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் செஞ்சு அவரை வணங்கி வழிபட்டுட்டு வரணும். அதே மாதிரி மயிலாப்பூர்ல அப்பர் சுவாமிகளினுடைய ஜீவ சமாதி இருக்கு. இந்த தமிழ் நிலத்திற்காகவும் சைவ திருமுறைகளுக்காகவும் பல பாடல்கள் அவர் கொடுத்திருக்காருங்கும் பொழுது அவருடைய ஜீவ சமாதியையும் நம்ம தரிசிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வேண்டும் அப்படிங்கிற வரங்கள் அத்தனையும் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் கொடுக்கும். அடுத்ததா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சென்னை மக்களினுடைய இதய துடிப்போடு கலந்திருக்கிற அந்த ஒரு கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு திருக்கோயில், வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். வடபழனியை பொறுத்தவரையும் எப்பவுமே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் காலே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இங்கே வர எல்லா மக்களுக்கும் ஒரே வகையான வேண்டுதல் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தருக்கு எனக்கு வேலை கிடைக்கணும், ஒருத்தங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும், ஒருத்தங்களுக்கு எனக்கு வீடு கட்டணும், ஒருத்தங்களுக்கு எனக்கு நான் சந்தோஷமாக வாழணும், ஒருத்தங்களுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லி அத்தனை விதமான மக்களும் அத்தனை விதமான கவலைகளோடு வந்து அந்த வடபழனி ஆண்டவரை பார்த்துட்டு வந்து சொல்லும்போது இத்தனை பிரச்சனை வேணா இருக்கட்டுங்க, அந்த வடபழனி ஆண்டவர் வாழ்வெளிப்பார், அவர் பார்த்துப்பார், முருகன் பார்த்துப்பான். அவர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையிலும் அந்த வடபழனி ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க இதுவரையும் வடபழனி போகல அப்படின்னா இது வடபழனி முருகர் உங்களுக்கு கொடுக்குற கால். நிச்சயம் வடபழனி ஆண்டவரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறும். பொதுவா சென்னை பத்தி சொல்லணும்னா சென்னையில அத்தனை ஆன்மீக திருத்தலங்கள் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் நம்மளால இந்த வீடியோல சொல்லிட முடியாது. நிச்சயம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். சென்னை சிமெண்டாலும் காங்கிரீட் கட்டடங்களாலும் கட்டப்பட்ட ஒரு இடமா அப்படின்னா கிடையாது. இது கனவுகளாலும் நம்பிக்கையாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு மக்களினுடைய உழைப்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இந்த சென்னையில் இருக்க மெரினா அலைகள் எத்தனை தலைமுறைகளை பார்த்திருக்கிறது. மயிலாப்பூர் கோயில் மணி எத்தனை பக்தர்களினுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி வீதிகள் எத்தனை பக்தர்களினுடைய கால்தடங்களை கேட்டிருக்கிறது. வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் எத்தனை பக்தர்களினுடைய கண்ணீரை சுமந்து அந்த கண்ணீர் எல்லாத்தையும் ஆனந்த கண்ணீராக மாற்றி இருக்கிறது. சென்னை வாழ வந்தவர்களுக்கு ஒரு அழகான வீடு, வாழ்க்கை நமக்கு கிடைச்சிராதா, நம்ம ஆசை நிறைவேறிடாதா, நம்முடைய கனவு நனவாயிராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வருபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமினா அது நிச்சயம் சென்னை தான். இங்க கோயில்கள் அப்படிங்கிறத கடந்து எத்தனையோ சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகள் இருக்கு. பாம்பன் சுவாமிகள் எவ்வளவோ பிரச்சனை நம்ம மனசுல இருந்தாலும் முருகர் வருவாரா அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் நம்ம நினைச்சோன்னா அவருக்கு வந்திருக்காரு நமக்கும் வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை கிடைக்கும். பாம்பன் சுவாமிகளினுடைய ஜீவ சமாதி இருக்கு. எத்தனையோ சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகள் நிறைந்திருக்கின்ற புனிதமான மண்ணாக இந்த சென்னை மண் இருக்கு. சென்னையை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் வானத்தை தொட முயற்சிக்கிற கட்டிடங்கள், இன்னொரு பக்கம் பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கின்ற கோபுரங்கள், ஒரு பக்கம் நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஏதோ ஒரு ஜீவ சமாதியிலையோ ஏதோ ஒரு திருக்கோயிலையோ கண்களை மூடி தனக்கு வேணும் அப்படிங்கிற வரத்தை கேட்கின்ற சாதாரண ஒரு மனுஷங்கன்னு சொல்லி இந்த சென்னை பார்க்கிறதுக்கு பலவிதமாக இருந்தாலும் இது தருகிற அன்பு, இது தருகிற அரவணைப்பு, இது சொல்லித் தருகின்ற ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக 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 பெரியது தான். பொதுவாக சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா மால்ஸ் போகணும், இந்த இடங்களுக்கு போகணும், சென்ட் ஜார்ஜ் கோட்டை, மெரினா பீச், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் நம்ம பார்க்க மறந்த ஆன்மீக சென்னை இங்க இருக்கு. அது நமக்கு பல வரலாறுகளையும் பல ஆன்மீக கருத்துக்களையும் நம்முடைய வாழ்க்கையவே மாற்ற போகின்ற பல சம்பவங்களையும் நமக்கு நடத்த காத்துட்டு இருக்கு. ஸோ வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நம் அனைவருக்கும் வழிகாட்டும் அன்னையாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம நினைவு கூர்ந்து நம்ம பார்க்க மறந்த, நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய இந்த ஆன்மீக சென்னையை திரும்பி பார்ப்போம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சென்னை தின வாழ்த்துக்கள். சென்னை நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது, நமக்கு பல விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிருக்கிறது. அந்த சென்னையை பாதுகாப்பான முறையிலையும் சுத்தமான முறையிலையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இது 387 ஆண்டு கால வரலாறோடு நகர்வது கிடையாது. அதற்கும் முந்தைய பல நூற்றாண்டு பெருமைகளை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சென்னையை நினைவு கூர்ந்து அதை போற்றி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். எடுத்து வந்தோம் உனக்கு தானமா, எங்க சமய விரத்தமா, முக்கணி சக்கர பொங்கல் வச்சோம் உனக்கு தானமா.
26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.